வேத வசனத்திலிருந்து சில நம்முடைய நேரம் சில காரியத்தை விளக்கி சொன்ன பிறகு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த சாட்சிகளை கேட்ட நீங்கள் இதே மாதிரி அற்புதம் இயேசு எனக்கு செய்வார், என் குடும்பத்தில் செய்வார்னு விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஆண்டவர் அற்புதம் செய்வார். நம்ம கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக தியானிக்கிற ஒரு காரியம் வேத புஸ்தகத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவர்? இதான் இயேசுவை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவர் எங்கள் ஊருக்கு வர்றாருன்னு கேள்விப்படுறேன்னா அவரை பார்க்கணும். எப்படிப்பட்டவர்? அவர் அற்புதம் செய்கிறார், சுகம் கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறான்னு கேள்விப்படுகிறேன். நானே அவரை பார்க்கணும். நீங்கள் நிறைய கேள்விப்படுறீங்க. இயேசு இவங்களுக்கு அற்புதம் செய்தார், இவங்களுக்கு விடுதலை கொடுத்தார், சாட்சியெல்லாம் கேள்விப்படுறீங்க. இந்த இயேசுவை நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? அவரை நானும் பார்க்கணும், நானும் அவரால் தொடப்படணும், நானும் அவரை சந்திக்கணும், அவர் என்னையும் சந்திக்கணும்னு விரும்புகிறீங்களா? உண்மையாக நீங்கள் விரும்பி ஆண்டவரை தேடுனா அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த வேத புஸ்தகத்தில் அவர் எப்படிப்பட்டவர் என்று நிறைய காரியம் சொல்லப்படுகிறது. அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களை வைத்தே அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று அறியலாம். அவர் அன்பானவர், வல்லமை உள்ளவர், சமாதான பிரபு, நித்திய பிதா, ஆறுதலின் தேவன், நிறைய பெயர்கள் அவருக்கு. ஒவ்வொரு பெயரும் அவருடைய சுபாவம், அவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தும். இன்றைக்கு இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். அதற்காக சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலேருந்து 32 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். வேத புஸ்தகத்திலேருந்து நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. இயேசு அவ்விடமிட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பாணிகள், குருடர், ஓமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவனிடத்தில் வந்து அவர்களை இயேசுவின் பாதத்தில் வைத்தார்கள். இயேசு அவர்களை சொஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தமடைகிறதையும், சப்பாணிகள் நடக்கிறதையும், குருடர் பார்வை அடைகிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். இங்கே நடந்த சம்பவம் பாருங்க. இயேசு ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். அவரை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டாங்க. கலிலேயா கடல் என்ற கடல் இப்பவும் இருக்கிறது இஸ்ரவேல் தேசத்தினுடைய வடபகுதியில். அது சுற்றிலும் மலைகள், அங்கே நிறைய ஊர்கள், கிராமங்கள், பட்டணங்கள் இருக்கிறது. இயேசு அந்த மலைக்கு ஏறிய போது கேள்விப்பட்ட ஜனங்கள்லாம் கூட்டமாக வந்துட்டாங்க. அதில் நடக்க முடியாதவங்க, சரீரம் ஊனமுற்றவர்கள், கண் தெரியாதவங்க, பார்க்க பேச முடியாதவங்க, கேட்க முடியாதவங்க, பல வியாதியஸ்தரெல்லாம் கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் கொண்டு வந்து வச்சாங்க. அவங்களெல்லாம் இயேசு குணமாக்கினார். ஒருவரை கூட ஒன்று சுகமாக்க முடியாது போ அப்படிலாம் இயேசு சொல்லவில்லை. யாரையும் அற்பமாக அவர் நினைக்கவில்லை. எல்லாரையும் அவர் நேசித்து அவங்களை சுகமாக்கினார். இப்போது அவர் பிரசங்கம் பண்ணினார். 3 நாள் அவளுக்கு அங்கேயே தங்கிட்டாங்க. பெரிய அந்த கடல் இருக்குல்ல, அது வந்து சுத்தமான குடி தண்ணீர். அதனால் அந்த மலைப்பகுதியை நான் பார்த்துருக்கிறேன். அங்கே நல்ல அருமையாக இருக்க, கிளைமேட் நல்லாயிருக்கும். அந்த மலைப்பகுதியில் சில கிராமங்கள் இருக்கிறது. மக்கள் அங்கேயே தங்கிட்டாங்க. 3 நாள் இரவும் பகலும் அங்கே தங்கி இயேசுடைய பிரசங்கத்தெல்லாம் கேட்டு கொண்டு இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஜனங்களை வீட்டுக்கு அனுப்பணும், அவங்கவுங்க ஊர்களுக்கு போகணுன்னா. அவங்க 3 நாளாக அப்படியே இயேசு பிரசங்கத்தை கேட்டு ரசித்து கொண்டு இருந்தாங்களா. சாப்பாடு மற்ற காரியத்தை சிந்தை இல்லை. தண்ணி அந்த கடலில் நல்ல குடி தண்ணீர், அந்த தண்ணியை குடிச்சிருப்பாங்க. மற்றபடி பெரிய கூட்டம் இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை நான் அனுப்ப விரும்பலை. இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். எவ்வளோ ஒரு துக்கம், வேதனை இருந்தால் 3 நாளாக உட்காந்து என் பிரசங்கத்தை அவங்க கேட்டுக்கொண்டே என்னுடைய அற்புதத்தை பெற காத்திருப்பாங்க. இந்த ஜனங்கள் பாவம், எவ்வளோ பாதிக்கப்பட்ட உள்ள இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன்
இயேசு சொன்ன வார்த்தை பாருங்கள், இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், அதனால் நான் வெறுமனே அனுப்பக்கூடாது, இவங்க வழியில் சோர்ந்து போயிடுவாங்க, அதனால் உணவு கொடுத்து அனுப்பணும்னு சொல்லி இயேசு அற்புதம் செய்தது தான் எழுதப்பட்டு இருக்கிறார். 5 அப்பம் 2 மீன் அவர் கையில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு அங்கிருந்து போகும்படி செய்தார் என்பது தொடர்ந்து எழுதப்பட்டு இருக்கிறார். இப்போ இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன், ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். நேசம், பாசம் அல்லது அன்பு என்பது வேறு, பரிதபிக்கிறது என்பது வேறு. அன்பு எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும், பாசம் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். ரோட்டில் போகிறவங்க கூட யாராவது சின்ன பிள்ளைகளை பார்த்தா பாசமாக தட்டி கொடுப்போம், பேசுவோம், ஒரு அன்பாக பேசுவோம். ஒரு ஏழை பார்த்து அன்பு காட்டும், அது வேறு. ஆனால் பரிதபிப்பு என்பது ரொம்ப நெருங்கின உறவுகளுக்கு தான் உண்டாகும். ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டால் அந்த தாய்க்கு தான் பரிதபிப்பு உண்டாகும். மற்றவங்க நேசிக்கலாம், பாசம் காட்டலாம். அந்த பரிதாபம், பரிதபிப்பு என்பது இந்த தாயினுடைய உள்ளம் படபடக்கும், தனக்கே மரணம் வேதனை வந்துட்ட மாதிரி உணர்வு வரும் பாருங்கள். அதான் பரிதபிப்பது. இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். வெறுமனே நான் அவனை நேசிக்கிறேன்னு சொல்லுகிறவர் மாத்திரம் அல்ல, நாம் பாதிக்கப்பட்டால் அவருடைய உள்ளம் பாதிக்கப்படும். அதுதான் உண்மையான பரிதபிப்பு. ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொன்ன ஒரு அற்புதமான ஆண்டவர். அதுக்கு தான் அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார். அவருடைய அந்த பரிதபித்த நிமித்தமாய் என்ன நடக்கிறது? ஒரு 3 காரியம். முதலாவது, யோனா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பைபிளில் யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசியின் குறித்த ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அதில் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன நடக்கிறதுன்னு சொல்கிறேன். நினிவே என்கிற ஒரு பட்டணம், அது அசீரியா என்கிற ஒரு பெரிய ராஜ்யம், அதனுடைய தலைநகர் தான் நினிவே என்கிற ஒரு பட்டணம். அது இப்போ ஈராக் அந்த பகுதியில் இருக்கிற அந்த நாட்களில் இருந்த ஒரு ராஜ்யம், அதனுடைய பட்டணம். அதில் 1,20,000க்கும் அதிகமான மக்கள் அந்த பட்டணத்துக்குள்ளே வசித்தார்கள். அதுக்கு ஒரு ராஜா இருந்தார். ஆனால் ரொம்ப துன்மார்க்கம், கடவுள் பயம் கிடையாது, துன்மார்க்கமாக நடந்தாங்க. மந்திரவாதம், பில்லிசுனி, பேய் வணக்கம், அது மாதிரி ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியம், விபச்சாரம், வேசித்தனம், குடி, மனம் போல மக்கள் வாழ்ந்தார்கள். இந்த பாவம் பெருகி அது பரலோகம் வரைக்கும் போய் எட்டி விட்டது. ஒரு பாவம் நிறைவாகும்போது ஆண்டவர் நியாயம் தீர்த்து விடுவார். எப்போவுமே நீங்கள் அறிந்து கொள்ளணும், ஒரு மனிதன் பாவம் செய்கிற உடனே ஆண்டவர் தண்டிக்க மாட்டார், நியாயம் தீர்க்க மாட்டார். அவன் மனம் திரும்ப அவன் தன்னை சரிப்படுத்திக்குள்ள வாய்ப்பு தந்து கொண்டே இருப்பார். ஆனால் எதுக்கும் பார்க்காம நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு என்ன நடக்காதுன்னு துணிகரமாக பாவம் செய்ய 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 அந்த பாவம் நிறைவாகும்போது, அந்த பாவம் பூரணப்படும் போது தேவன் நியாயம் தீர்த்தருவார். அதனால தான் துன்மார்க்கருக்கு ஏற்ற தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் அவனுடைய உள்ளம் பாவம் செய்ய துணிகரம் கொள்ளுகிறது அப்படின்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஒருவன் பாவம் செய்த உடனே ஆண்டவர் தண்டிப்பதில்லை. ஆண்டவர் அவனுக்கு மனம் திரும்ப வாய்ப்புகளை தருவார். இந்த நினிவே பட்டணத்தின் மக்களும் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்த இல்லை. அதனால் பாவம் பெருகினதுனால ஆண்டவர் டைம் கொடுத்துட்டார். ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். யோனா தீர்க்கதரிசி அனுப்பி இன்னும் 40 நாள் தான் அவங்களுக்கு, அதுக்கப்புறம் இந்த பட்டணம் அழிக்கப்பட போகிறது. பாவம் பெருகினதுனால தேவன் தன்னுடைய நீதியின்படி இந்த பட்டணத்துக்கு தண்டனை கொடுக்க போகிறார், அழிவு வரப்போகிறது என்ற செய்தியை சொல்லுகிறார். இது ராஜாவுக்கு தெரிந்த உடனே பாவ உணர்வடைந்து மனம் திரும்புகிறார். ஐயோ, நம்ம தெய்வ பயம் இல்லாமல் இஷ்டப்படி வாழ்ந்துட்டோமே, ஆண்டவுடைய எச்சரிப்பு வார்த்தை வந்திருக்குன்னு சொல்லி தன் ஜனங்களுக்கெல்லாம் சொல்லி எல்லாரும் மனம் திரும்பணும், பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவுடைய பாதத்தில் விழணும்னு சொல்லி எல்லாரும் தங்களை தாழ்த்தி ஆண்டவுடைய பாதத்தில் விழுந்த உடனே ஆண்டவர் அந்த அழிவு செய்யாதபடி தேவன் மனம் மாறினார். அந்த தீர்க்கதரிசிக்கு அது ரொம்ப கோபம். பட்டணத்தை அழிப்பேன் தானே சொன்னீங்க, நான் போய் சொன்னேன், நீங்கள் அழிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மனம் திரும்பிட்டாங்க. அவங்கள அழிப்பதே நோக்கம் அல்ல, அவங்க மனம் திரும்பணுன்றதான் என்னுடைய நோக்கம் என்பதாக ஆண்டவர் சொல்லும்போது அந்த தீர்க்கதரிசிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறார். வசனத்தில் 11ஆம் வசனத்தில் பாருங்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவைக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று சொல்கிறார். நான் இந்த மக்களுக்காக பரிதபிக்கிறேன். 1, 2 இல்லை, 1,20,000க்கு அதிகமான மக்கள்.
இந்த மக்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். நான் உண்டாக்கின மக்கள், நான் சிருஷ்டித்த மக்கள், ஆனால் என்னை அறியலை. அவங்க இஷ்டப்படி பாவத்தில் வாழ்ந்து அழிவை தேடிக்கொண்டது உண்மைதான். அதனால் நான் அழிக்கணும்னு நினச்சேன். இப்போ மனம் திரும்பிட்டாங்க. அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதைத்தானே நான் விரும்புகிறேன். இந்த ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கும் கூட பாவத்தில் ஒரு மனிதன் இந்த மதுபான குடி, போதை வஸ்துகள், லஞ்சம், ஊழல், பண ஆசை, பல பாவங்களை துணிகரமாக விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தங்கள் செய்யும்போது அந்த ஆத்மாவுக்காக பரிதபிக்கிறார். ஐயோ, இந்த பாவத்தில் அழிகிறாங்களே, மனம் திரும்பணுமேன்னு பரிதபிக்கிற ஒரு தேவன். நீங்கள் மதுபானத்துக்கு அடிமையாக, சூதாட்டத்துக்கு அடிமையாக, போதை வஸ்துகளுக்கு அடிமையாக, ஏதோ ஒரு பாவத்தில் சிக்கி நிம்மதி இல்லாமல் தவிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக பரிதபிக்கிறார். இந்த மகனுக்காக, இந்த மகளுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன் ஆண்டவர் பரிதபிக்கிறார் தெரியுமா? அந்த பாவம் ஒரு மனிதனை நரகத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். எசேக்கியேல் 18:23 ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு விருப்பம் கிடையாது. ஒரு மனிதன் சாவதை நான் விரும்பவில்லை, அவன் தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி பிழைப்பதை விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய விருப்பமே ஒரு பாவத்தில் இருக்கிற மனிதன் பாவத்தில் மரிப்பதல்ல. குடிச்சு அதனை மரித்த போது ஆண்டவர் விரும்பலை. நீங்கள் துன்மார்க்கமாய் நடந்து போதை வசதியில் அழிந்த போது அவருக்கு விருப்பம் இல்லை. அது உங்களை நரகத்துக்கு கொண்டு போய்விடும். உங்களுடைய பாவம் உங்களை நரகத்தின் அக்னிக்கு கொண்டு போய்விடும். அதனால்தான் அவர் பரிதபிக்கிறார், ஐயோ நரகத்தில் அழிந்து விடக்கூடாது என்பதாக. சிலர் சொல்லுவாங்க, நரகெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அது சும்மா மக்களை பயமுறுத்துறதுக்கு இவங்க சொல்கிற விஷயம். இயேசுவே சொல்லுகிறார் தெரியுமா நரகத்தை பற்றி? அது மாத்திரம் இல்லை, நரகம் மனிதனுக்காய் உண்டாக்கப்பட்டதல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 25:49 இயேசு சொல்லுகிறார், பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டதான் இந்த நரகம் என்பதாய். நித்திய அக்கினி, அது ஒரு பெரிய அக்கினி கடல் என்பதாய் சொல்ல. நரகம் என்கிறது ஒரு அக்கினி கடல். தண்ணீர் கடல் சீறி வந்தாலே நம்மளால் தாங்க முடியல. அக்கினி அலைகளாக எழும்பி ஒரு பெரிய கடல். அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். அது நெருப்பில் போட்டால் ஒரு நிமிஷத்தில் நம்ம வேதனை இருக்கும், செத்து போயிடுவோம்ல, பிரச்சனை இல்லை, மரணம் கிடையாது. இந்த நரகத்தின் அக்கினி என்பது அங்கே மனிதனுடைய ஆத்மா போடப்படும். மனிதனுக்கு இதே மாதிரி கை, கால்கள், கண்கள் எல்லா காரியமும் இருக்கும். ஆனால் மரணம் இருக்காது. வலி இருக்கும், வேதனை இருக்கும், தாகம் இருக்கும். அதை இயேசுவே சொல்லி இருக்கிறார். இது ஒரு மனிதன் பாவத்தை விட்டு மனம் திரும்பாமல் பாவத்திலேயே மறிக்கும்போது அந்த பாவம் அவனை நரகத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். வேறு புஸ்தகத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 21 பாருங்கள், பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். பாவம் ஒரு மனிதனை அக்னி கடலுக்குள்ளே கொண்டு போய்விடும். அது அக்னியும் கந்தகமும் எரிந்து கொண்டிருக்கிற இடம். அங்கே வேதனை இருக்கும், மரணம் இருக்காது. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அதனால்தான் பாவம் செய்தால் பயம் வந்துடும், பிசாசுக்கு இடம் கொடுத்தா பயம் வந்துடும். பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பான காரியம் செய்கிறவங்க, கொலை செய்கிறவங்க, விபச்சாரக்காரர், சூனியக்காரர், மந்திரம் பில்லி சூனி செய்கிறவங்க, அது மாதிரி விக்கிர சிலை வணக்கம் செய்கிறவங்க, பொய்யர் அனைவரும். பொய் பேசியே ஏமாத்துறது பாருங்கள். ஆட்சிக்கு வர்றதுக்கு பொய், மக்களை ஏமாத்துறதுக்கு பொய், அதிகாரத்தில் பொய், இதெல்லாம் இங்கே தான். ஒரு நாள் மரணம் சந்திக்கும் போது அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள்னு வேறு வசனம் சொல்லுகிறது. அதனால தான் இந்த ஆத்மா நரகத்துக்குள்ளே போயிட்டா திருப்பி வரவே முடியாது. நீங்கள் என்ன அது பூஜை செய்கிறேன், அது செய்கிறேன், தான தர்மம் செய்கிறேன், இந்த ஆத்மாவை திருப்பி கொண்டு வரல, முடியவே முடியாது. உலக உயிரோடு இருக்க வரைக்கும் அப்போ தான் நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட முடியும். மரணத்திற்கு பிறகு நரகத்துக்குள்ளே போன ஒரு ஆத்மா திரும்பி மோட்சம் வரவே முடியாது. நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், தவறான நம்பிக்கை உங்களை மோசத்துக்குள் ஆக்கிவிடும். அதனால் தான தர்மம் செய்தெல்லாம் பரலோகத்து மோட்சத்துக்கு சொர்க்கத்துக்கு போக முடியாது. பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். செய்த பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி லஞ்சம் வாங்கியிருந்தால் திருப்பி கொடுக்கணும். அநியமாக ஊழல் பண்ணி சம்பாதிச்சிருந்தால் மக்கள் பணத்தை திருப்பி கொடுக்கணும். அவரோட அடுத்தாளுடைய ஒரு சின்ன பொருளை கூட திருப்பி கொடுத்தா தான் பரலோகத்து போக முடியும். அப்போ நாட்டையே நீங்கள் கொள்ளையடிச்சிட்டு பரலோகத்து போகலான்னு எப்படி நினைக்க முடியாது. இதுதான் உண்மை. சாதாரண மனிதனிலிருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் யாராக இருந்தாலும் வேதவசனம் சொல்லுவது சத்தியம். அதனால தான் ஒரு ஆத்மா அழிஞ்சு நரகத்தில் போயிடக்கூடாதுன்னு தான் இந்த நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கிறோம், சுவிசேஷம் என்று அறிவிக்கிறோம்.
என் மதத்துக்கு ஆள் சேர்ப்பதற்கு இங்கே வேலை கிடையாது. மோட்சத்திற்கு ஆள் சேர்க்கணுமே, நரகத்துக்குள்ளே இந்த ஆத்மா போய்விடக்கூடாது. அந்த ஆத்திரத்தில் தான் இயேசுவை பற்றி நாங்கள் அறிவிக்கிறோம். இதைத்தான் சில தவறாய் புரிந்து கொண்டு மதம் மாற்றுறாங்க, மதத்துக்கு ஆள் சேர்க்குறாங்கன்னு. மதத்தினால பிரயோஜனம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நரகத்துக்கு தப்ப முடியும், அக்னி கடலுக்கு தப்ப முடியும். இல்லாட்டா அந்த பாவம் ஒரு மனிதனை அக்னி கடலுக்குள்ளே கொண்டு போயிட்டா 100 வருஷமானாலும் உயிரோட வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பான், வெளியே வர முடியாது. 1000 வருஷமானாலும் அந்த அக்னி கடலை வேதனைப்பட்டு அது கதறிக்கொண்டு சத்தமிட்டு கொண்டு இருப்பான், அதுலேருந்து வெளியே வர முடியாது. 1,00,000 வருஷமானாலும் நரகத்தின் அக்னி, அது நித்திய அக்னின்னு சொல்லப்படுகிறது. அது நித்திய ஒரு அக்னி. அதனால தான் பதஸ்தத்தோடு சொல்கிற, மனம் திரும்புங்க, இயேசு மூலமாக ரட்சிக்கப்படுங்க, பரலோகத்தை நீங்கள் போகலாம், மோட்சத்திற்கு போகலாம் என்று சொல்வதற்கு காரணம். பிரியமானவர்களே, இன்றைக்கி ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி வச்சுருக்குது. மரணம் இன்றைக்கி சந்தித்தா அந்த பாவம் உங்களை நரகத்து கொண்டு போயிடும். உங்களுடைய குடிப்பழக்கம், உங்களுடைய லஞ்சம், உங்களுடைய ஊழல், உங்களுடைய இச்சையான காரியங்கள், போதை, மாத்திரை, மருந்துகள், அது உங்களை நரகத்தின் அக்னிக்குள்ளே கொண்டு போயிடும். அதனால தான் ஆண்டவர் பரிதபிக்கிற, ஐயோ என் பிள்ளைகள் நரகத்துக்குள்ளே போயிடக்கூடாதே, அக்னி கடலில் போயிடக்கூடாதுன்னு உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். அதனால் நான் உனக்கு விடுதலை தரேன், உன் பாவத்தை மன்னிக்கிறேன், நீ வா என்ற அழைப்பு கொடுக்கிறார். பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, பாவத்தில் இந்த விடுதலை தருகிறார். பாருங்கள், அது இயேசு கிறிஸ்து. ஏன்னா நமக்காக சிலுவையில் அவர் மரித்து பரிகாரத்தை உண்டாக்கினார். அதனால் அவர் பாவத்தில் இருக்கிற மக்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். ரெண்டாவது நீங்கள் பார்க்கும்போது இந்த மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த 29-30 வசனத்தில் பாருங்கள், இயேசு அவ்விடமிட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து மலையின் மேல் ஏறி உட்கார்ந்தார். அங்கே சப்பானிகள், குருடர், ஊனர், ஊமையர் முதல் அநேகரை ஜனங்கள் கூட்டிக் கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் வைத்தார்கள். எல்லாரையும் அவர் சுகமாக்கினார். வியாதியஸ்தர்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். வியாதியஸ்தரை கண்ட பொழுதெல்லாம் அவருடைய உள்ளம் பரிதபித்தது. அவர் ஜனங்களை பார்த்து சொல்ல, மனதுருகி வியாதியஸ்தரை குணமாக்கினார். அவரிடத்தில் பலதரப்பட்ட வியாதியஸ்தர் வந்தாங்க. நீங்கள் பைபிளில் வாசித்து பாருங்கள், எங்கேயுமே இயேசு கிறிஸ்து நான் சுகமாக்குற வாங்கன்னு சவால் விடவில்லை. எந்த வியாதியஸ்தரையும் கொண்டு வாங்க, நான் குணமாக்குறேன். எத்தனை வியாதியஸ்தரையும் கொண்டு வாங்க, குணமாக்குறேன். என்னால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றும் கிடையாது வாங்க, அந்த மாதிரி சவால் விட்டு இயேசு பேசினதே கிடையாது. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெருமைக்காக அற்புதம் செய்யவில்லை. அவர் அற்புதம் செய்ததற்கு காரணம், சுகம் கொடுத்ததற்கு காரணம், மக்கள் பாதிக்கப்பட்டு நிற்பதை பார்த்தபோது அவருடைய மனது பாதிக்கப்பட்டது. நான் சிருஷ்டித்த மக்கள், நான் உண்டாக்கின இந்த மக்கள் பாடுபடுறாங்க, வேதனைப்படுறாங்க, வியாதியில் கஷ்டப்படுறாங்களே, நிம்மதி இல்லாமல் தவிக்கிறாங்களே, இரவும் பகலும் வேதனைப்படுறாங்களே. அது இயேசுடைய உள்ளத்தை பாதித்தது. ஜனங்களுக்காக பரிதாபப்பட்டு தான் அவர் அற்புதம் செய்தார். மனதுருகித்தான் அற்புதம் செய்தார். இன்றைக்கி ஏதோ ஒரு வியாதி உங்களை பாதிச்சிட்டது, கேன்சர், ஆஸ்துமா வியாதி, சரீரத்தில் வேதனை பல வருடமாய், அல்லது டாக்டர்ஸ் இனி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நீ கலங்கி நிற்கிறீங்களா? அவருடைய உள்ளம் உங்களுக்காய் பரிதபிக்கிறது. என் மகனே, என் மகளே, நான் தானே உன்னை சிருஷ்டித்தேன், நான் தானே உனக்காக சிலுவையிலே மரித்தேன், நான் உன்னை குணமாக்குவேன் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு விசுவாசத்தோடு அவரை கூப்பிட்டீங்கன்னா அற்புதம் செய்து விடுவார். ஒவ்வொரு திறப்பின் வாசல் ஜெபத்திலையும் கூட்டம் முடிந்த பிறகு ஆயிரக்கணக்கான பேர் ஜெபிக்க காத்திருப்பாங்க. நான் பெரும்பாலும் கடைசி வரை இருந்து ஜெபித்து விட்டு செல்வது உண்டு. நிறைய பேரை சந்திக்கிற வியாதியஸ்தரை பார்க்குறோம். போகிற இடெல்லாம் வருவாங்க, இது ஒரு வியாதி, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. ஒரு சமயம் திறப்பின் வாசல் ஜெபத்தில் வந்து ஜனங்கள் ஜெபத்துக்காய் முழங்கால் படியிட்டு இருந்தார்கள். நான் ஒவ்வொருவருக்காய் ஜெபித்து கொண்டே வந்தேன். அப்பொழுது அங்கே ஒரு பெண், அவள் முக்காடு போடுவாங்க பெண்கள், அவள் முகத்து இங்கு வரைக்கும் அந்த முந்தாணி வச்சு மறைத்திருந்த அந்த துணியை வைத்து முகமே தெரியாத அளவுக்கு இங்கு வரைக்கும் மூடி இருந்தாள். அதனால் நான் ஜெபித்து கொண்டே வரும்போது, ஏன் இந்த மகள் இங்கு வரைக்கும் போட்டிருக்கானே, தலையில் லேசாக அப்படி தட்டின போது அவள் நிமிர்ந்து பார்த்தாள். அந்த துணியை எடுத்துட்டு நிமிர்ந்து பார்த்தாள். அதை பார்த்தபோது நான் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். அவள் ஒரு வாலிப மகள். அவருடைய முகமெல்லாம் அகோரமாக ஒரு ஸ்கின் டிசீஸ், ஒரு சரும நோய் அவளை தாக்கி முகமெல்லாம் கருப்பு கருப்பு கருப்பாக ஒரு அப்படியே தடி தடியாக பார்க்குறதற்கு விகோரமாய் காணப்பட்டது. அவருடைய பார்த்தபோது எனக்கு இருதயத்தில் அதிர்ச்சி, அவருடைய கண்களிலே கண்ணீர், சொல்ல முடியல அந்த வேதனையை. ஒரு வாலிப மகள்,
முகம்லாம் அகோரமாக மாறிட்டு சொன்னால் உடம்பெல்லாம் எப்படி தான் இருக்குது. சரீரம் முழுவதும் சருமத்தில் அந்த வியாதி பரவி இருக்கிறார். சரீரம் முழுவதும் அவள் மூடி இருக்கிறாள். கை மூடு வரைக்கும் அவள் ஜாக்கெட் அணிந்திருக்கிறாள். முகத்தை தெரியாத அளவுக்கு மூடிக்கொள்கிறார். வெளியே காட்ட முடியாது யாரிடத்திலும். அதை பார்த்து என் இருதயம் அதிர்ச்சி அடைந்தது. அப்படியே ஒரு பாரம் என் உள்ளத்தை கவ்வி கொண்டது. இயேசு அந்த மகளை பார்த்து வேதனைப்படுவதை, பரிதபிப்பதை என்னால் உணர முடிந்தது. இந்த மகளுடைய எதிர்காலம், நாளைக்கு திருமணமாகணும், குடும்பமாகணும், யார் வந்து அவளை பார்க்க முடியும்? யாரிடத்தில் தன் முகத்தை காட்ட முடியும்? இந்த வியாதியின் அகோரம் அவருடைய சரீரத்தை தாக்கினது மாத்திரம் அவருடைய மனதை எப்படி பாதித்திருக்கும் யாரிடத்திலும் சொல்ல முடியாது. வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. தங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கூட தன் முகத்தை காட்ட முடியாது. எவ்வளோ பெரிய வேதனை அதுக்குள்ளே ஒளிந்திருக்கிறது. என்னுடைய இருதயத்தை அது பாதித்தது. அந்த மகளுக்காக ஜெபிக்கும் போது என் கண்களிலே கண்ணீர் வடிந்தது. நான் அல்ல, இயேசுனுடைய அந்த அன்பு, அந்த மனதுருக்கம், அந்த பாதிப்பு எனக்குள் உண்டானதை என் ஆவியிலே உணர முடிந்தது. இயேசு இந்த மகளுக்காய் பரிதபிக்கிறார். இந்த மகளுக்காக அவர் பரிதபிக்கிறார் என்பதை என் ஆவியிலே என்னால் உணர முடிந்தது. ஆண்டவரே, நீர் சுகம் கொடுத்து தான் ஆகணும், உம்முடைய தழும்புள்ள கரத்தை வைத்து தான் ஆகணும்னு சொல்லி பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிச்சு முடிச்சிட்டேன். ஜெபெல்லாம் முடிஞ்சு போயிட்டாங்க. சில நாட்கள் வரைக்கும் அது என் உள்ளத்தை பாதித்து கொண்டே இருந்தார். சிலர் சந்தித்து ஜெபிக்கும் போது அவங்க ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க சொல்லிட்டு, இரவில் அது பாதிப்பை உண்டாக்கும். அதிகாலை எழும்பி ஜெபிக்கும் போது பாதிப்பை உண்டாக்கும். அவங்க கண்ணீரோடு சொன்ன வார்த்தைகள், அங்கே வேதனைப்பட்டு வந்த நின்ற காட்சிகள் மனதை பாதிக்கும். சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. ஜெபிக்க முழங்கால் படியிட்டால் அவங்கள நினச்சி கண்ணீர் வரும். ஆண்டவரே, உங்களுடைய ஜனம் உங்களை தேடி வந்தாங்களே ஆண்டவரே. அந்த பாதிப்பு நான் நினைப்பேன், நான் ஒரு மனிதன், எனக்கே இவ்வளோ பாதிப்புன்னா அவர் சிருஷ்டித்த தேவன் இயேசுடைய உள்ள எவ்வளோ பாதிக்கும். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர் அவர். அந்த மகளுக்காக ஜெபிச்சு அனுப்பிட்டேன். சில நாட்கள் வரைக்கும் அந்த காட்சி என்னை பாதித்து கொண்டே இருந்தது. மறுபடியும் அடுத்த மாதம் வந்திருந்த போது அந்த மகள் வந்திருந்தாள். இப்போ முக்காடிட்டு நின்றாள். அந்த முகத்தை பார்த்தேன், ஒரு புது முகமாய் மாறி இருந்தது. தழும்புகள் இல்லை, அந்த நோய் ஸ்கின் டிசீஸ் முற்றிலும் மறைஞ்சிட்டு அப்படி அழகான ஒரு முகம், சிரித்த முகத்தோட சந்தோஷமாங்கள் நான் சுகமாயிட்டேன். ஏசு என்னை சுகமாக்கிட்டேன். அதுதான் சந்தோஷம். ஊழியக்காரனுக்கு அதுதான் சந்தோஷம். ஆண்டவரே, எவ்வளோ நல்ல ஆண்டவர். இந்த மகளுடைய கண்ணீரை கண்டீங்க, இந்த மகளுக்காக பரிதாபம் கொண்டீங்க, நீங்கள் தொட்டு குணமாக்கிட்டீங்க ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் மாற்றின ஒரு ஆண்டவர். அந்த இயேசு தான் இப்போ உங்களை பார்க்கிறார். படுக்கையில் இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? வெளியே சொல்லக்கூட முடியாதபடி உள்ளத்துக்குள்ளே வேதனைப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறீங்களா? என் குழந்தைக்கு இப்படி ஆயிற்று, என் கணவர் இப்படி ஆயிட்டாரே, என் மனைவி படுக்கையில் ஆயிட்டாளே, எனக்கு இந்த வேதனை வந்து விட்டதே. வேதனையில் இருக்கிறீங்களா? இயேசு உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். அவர் பரிதபிக்கிறார். ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு குழந்தைக்காக தாயின் உள்ளம் பரிதபிக்கிறதை போல அவருடைய இருதயம் தாயனுடைய ஒரு இருதயம், ஒரு தகப்பனுடைய அன்பு நிறைந்த ஒரு இருதயம் இயேசுவின் இருதயம். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர் இயேசு. பாருங்க, ஆண்டவர் வியாதியஸ்தரை கண்டு பரிதாபம் கொண்டு அவர்களை குணமாக்கினார். தன்னை பெருமைப்படுத்த அல்ல, ஜனுடைய கண்ணீர் துடைக்கப்படணுமே, அந்த வேதனை மாறணுமே என்று சொல்லி ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஏன்னா அந்த வேதனை எனக்கு தெரியும். நான் 14 வயசில் வியாதிப்பட்டு படுக்கையில் இருந்த போது சில மாதங்கள் நான் மரண படுக்கையில் இருந்தேன். ராத்திரி எப்போ வரும்னு இருக்கும், பகலெல்லாம் ராத்திரி எப்போ வரும் தூங்கலாம் அப்படின்னு இருக்கும். ராத்திரி வந்துட்டா தூக்கமே வராது, எல்லாரும் தூங்குவாங்க. அந்த வேதனை சரீரத்தை வியாதியின் கொடூரம். ராத்திரி எல்லாம் தூக்கம் வராது, எப்போ விடியும் அப்படின்னு உள்ள காத்திருக்கும்.
பகல் நேரம் வந்தால் எப்போ ராத்திரி வரும்னு இருக்கும், ராத்திரி வந்தால் எப்போ பகல் வரும்னு இருக்கும். அவ்வளோ வேதனை. இன்றைக்கி அப்படி தான் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். தனிமையில், படுக்கையில், ஆஸ்பத்திரியில் அல்லது உங்களுடைய அறையில் இயேசு உங்களுக்காக பரிதாபத்தோடு உங்களை நோக்கி பார்க்கிறார். என் ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். என் மீது அவர் பரிதாபம் கொண்டு என்னை தேடி வந்து எனக்கு அற்புதம் செய்தார். உங்களுக்கு செய்வார், இன்றைக்கு செய்வார். அந்த இயேசு தான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். கடைசியாய் அவர் பரிதபிக்கிற ஒரு ஆண்டவராக என்ன செய்கிறார் பாருங்க. மத்தேயு 15:32 அவர் சொல்லுகிறார், ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். அவங்களை இப்படியே அனுப்பிட்டா வழியில் சோர்ந்து போவாங்களே, அவங்க சோர்ந்து போயிடுவாங்களே, இப்படி அனுப்ப முடியாது. அவங்கள பசியோடு அனுப்ப முடியாது, தேவையோடு அனுப்ப முடியாது. அவங்கள திருப்தியாக மகிழ்ச்சியோடு நான் அனுப்பணும், சோர்ந்து போயிடுவாங்களே, அதற்காக பரிதபிக்கிறார். நீங்கள் சொந்த போயிருக்கிறீங்கள் தானே? குழந்தைக்காக இத்தனை வருஷமாக ஜெபித்து 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 சோர்ந்து போயிட்டு, இந்த கடன் பிரச்சனை மாறணும் மாறணும்னு ஜெபித்து ஜெபித்து ஒன்றும் நடக்கலை, சோர்ந்து போயிட்டு, வேலைக்காக ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போயிட்டு, இந்த திருமண காரியம் நடக்கும் நடக்கும்னு ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போயிட்டு, கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம், சோர்ந்து போயிட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்காக பரிதபிக்கிறார். என் ஜனங்க சோர்ந்து போயிடுவாங்களே, ஐயோ அவங்க மனமுடிவோடு வீட்டுக்கு போகக்கூடாது, சோர்ந்து போய் வீட்டுக்கு போகக்கூடாது. ஒரு அற்புதம் செய்கிறார், இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதம் செய்கிறார். இருக்கிறது 5 அப்பம் 2 மீன் தான், கொண்டு வாங்க. அதை ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்தால், புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் அப்படின்னா, பெண்கள் குழந்தைகள்லாம் சேர்த்தா 20,000க்கு மேலே எல்லாருக்கும் திருப்தியாக சாப்பாடு கொடுத்து ஒரு அற்புதம் செய்கிற மகிழ்ச்சியோடு அனுப்ப துதித்துக்கிட்டே போயிருப்பாங்க, சந்தோஷமாக போயிருப்பாங்க. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் இன்றைக்கு அவர் மாற்றுவார். இன்றைக்கு அதை மாற்றத்தான் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். நீங்கள் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீங்க, உங்களுடைய குடும்பத்தை நினைத்து, தேவைகளை நினைத்து, உங்களுடைய சூழ்நிலையை நினைத்து சோர்ந்து போன நிலைமையில் என் பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு என்ன செய்கிறது, எல்லாரும் நிந்திக்கிறாங்க, பரிகசிக்கிறாங்க, என்ன செய்வது என்று சோர்ந்து போன நிலைமையில் ஒரு சமயம் ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா குழந்தை ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை, எனக்காக ஜெபிக்கணும். நான் அவங்களுக்கு மாரி ஆறுதல் சொல்லி ஜெபிக்கலான்னு சொன்னால் 4 முறை ஐயா குழந்தை உண்டாக்கி கருவிலே அழிந்து விட்டது. அது ரொம்ப இருதயத்தை வேதனைப்படுத்துகிற காரியம். ஒருவேளை குழந்தை இல்லை, தாமதிக்குதுன்னு சொன்னால் கூட காத்திருப்பாங்க. குழந்தை உண்டாகி அவளோடு ஒரு குழந்தை நமக்கு பிறக்க போதுன்னு நினைக்கும் போது கரு அழிக்கப்பட்டது. அடுத்த முறை 4 முறை அவங்க சொன்ன அந்த வார்த்தை சொல்லும் போதே அவருடைய கண்களிலே கண்ணீர் வடிந்து, 4 முறை ஐயா இந்த முறையாவது என் குழந்தை கிடைச்சிரும், எனக்கு குழந்தை கிடைச்சிரும் அப்படின்னு இருந்தா, உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு முதல்ல சொன்னாங்க. குழந்தை உண்டாகி கரு அழிஞ்ச பிறகு என்ன, நீ சபிக்கப்பட்டவள், நீ சபிக்கப்பட்டவள், என்ன தோஷமோ என்ன பாவமோ வேறு மாதிரி பேசுகிறாங்க. அதனால் நிம்மதியாக இருக்க முடியல. 4 முறை குழந்தை உண்டாக்கியும் இல்லாமல் போய்விட்டாரு, இனிமே எப்படி? அதனால் இனிமே ஒரு குழந்தை கிடைக்குன்ற நம்பிக்கை அற்று போய்விட்டார், மன சோர்வு வந்து விட்டார். அது உள்ளத்தை பாதிக்கிற ஒரு விஷயம். கண்ணீரோடு நிற்கிற அந்த மகளுக்காக நான் என்ன செபிக்கிறாரு? கண்ணீரை தான் சிந்த முடியும். ஆண்டவரே இந்த மகளுடைய கண்ணீரை பாரும். சோர்ந்து போய் வந்திருக்கிறாங்க, கண்ணீரை பாரும். இழந்து போன நிலைமையில் வந்திருக்கிறாங்க, நீர் பாரும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணி அனுப்பினேன். மறுபடியும் சில மாதங்கள் கழித்து, 1 வருஷம் கழித்து அவங்க வந்தபோது ஒரு குழந்தையோடு வந்தாங்க. ஒரு ஆனந்த மகிழ்ச்சியோடு வந்தாங்க. இந்த குழந்தைய உங்கள்கிட்ட காமிச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணுன்னு நான் வந்தேன். இதே இடத்துல நான் வந்து கண்ணீரோடு நின்றேன். 4 முறை எனக்கு கரிசனவு ஏற்பட்டு குழந்தை அழிஞ்சு போச்சு, இனிமே அவ்வளோதான் நினச்சி வந்தேன். இதே இடத்துல இயேசுகிட்ட வந்து கண்ணீர் வடித்தேன். நீங்கள் ஜெபம் பண்ணி அனுப்புனீங்க,
ஆண்டவர் அழகான குழந்தையை தந்துட்டார். எவ்வளோ சந்தோஷம் இல்லை? எப்படி இந்த அற்புதம் நடந்தது? பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர், ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர், கண்ணீரை பார்த்து பரிதபித்து அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர், உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் ஒரு மனிதனாய் வந்து நம்மை போல ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து தன்னுடைய சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவம், சாபம், நம்முடைய வேதனைகளை சிலுவையில் சுமந்து முடித்து நமக்கு தீமை செய்கிற, தீங்கிழைக்கிற அந்த பிசாசை அந்த சிலுவை மரணத்தினாலே வெற்றி சிறந்து அவர் இன்றைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தான் அவர் சிலுவைக்கு போனார், தன்னை அர்ப்பணித்து கொண்டார். இன்றைக்கு அவர் உங்களுக்காய் பரிதபிக்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். இயேசு பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்காக பரிதபிக்கிறார். வியாதியில் வேதனைப்படுகிற மனிதர்களுக்காக பரிதபிக்கிறார். மனம் சோர்ந்து போன நிலைமையில், நம்பிக்கையெல்லாம் இழந்து போன நிலைமையில் அவ்வளவுதான் நினைக்கும் போது அவங்களுக்காக பரிதபிக்கிறார். எனக்கு யாரும் இல்லை, அன்பு காட்டு, என்னை நேசிக்க, என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை. குற்றம் சொல்கிறாங்க, என்னை பாவின்றாங்க, ஒதுக்குறாங்க, தள்ளுறாங்க, தோஷம் பிடித்தவன், தோஷம் உள்ளவள் சொல்கிறாங்க, அதிர்ஷ்டம் இல்லாதவள்னு சொல்கிறாங்க. இப்படி குற்றப்படுத்த தான் ஆள் இருக்கிறாங்க. காயத்துக்கு மேல் காயம், மன வேதனையோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்கல்ல. இயேசு சொல்லார், மகளே நான் உனக்கு இருக்கிறேன், மகனே நான் உனக்கு இருக்கிறேன். உனக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர் நான் தானே உன்னை சிருஷ்டித்தேன், நான் தானே உனக்காக சிலுவையில் என்னை பலியாய் கொடுத்தேன். இன்றைக்கு உனக்கு அற்புதம் செய்வேன், பயப்படாத. இந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இப்போ